எல்லாருக்கும் ஹாய். தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டா ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட தியாகராஜ பாகவதர் காலம்னு சொல்லலாம், அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி காலம்னு சொல்லலாம், அப்புறம் ராமராஜன் மோகன் பாக்கியராஜ் காலம்னு சொல்லலாம், அப்புறம் ரஜினி கமல், அதுக்கப்புறம் தளபதினு சொல்கிற அஜித் விஜய் காலம்னு சொல்லி இப்போ வர அந்தந்த ஜென்ரேஷனில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க தமிழ் சினிமாவில். இப்படி தமிழ் சினிமாவில் இப்போ வர ஒரு அசைக்க முடியாத இடத்த பிடிச்சவர் தான் இளைய தளபதி விஜய். என்னதான் சினிமா குடும்பத்திலிருந்து வந்தாலும் திறமை இல்லைன்னா தமிழ் சினிமாவில் அங்கீகாரம் கிடைக்காது. அப்படி திறமையின் மூலமாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் விமர்சனத்தையும் தாண்டி நிறைய வெற்றிகள் நிறைய ஆச்சரியங்களை கொடுத்து இன்னைக்கு தளபதினு எல்லாருனாலையும் செல்லமாக அழைக்கப்படுறாரு நம்ம தளபதி விஜய். நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த விஜய் செந்தூரபாண்டி ரசிகன்னு தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு வந்தார். முகத்தில் அழகு இல்லைன்னு பல விமர்சனங்களை சந்திச்சார் விஜய். இவரெல்லாம் சினிமாவுக்கு லாய்க்கு இல்லை அப்படி இப்படின்னு முகத்துக்கு நேராகவே பல விமர்சனங்களை சந்திச்சார் விஜய். இருந்தும் தொடர்ந்து நடித்த விஜய் ராஜாவின் பார்வையிலே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, லவ் டுடே, ஒன்ஸ் மோர், காதலுக்கு மரியாதைன்னு அடுத்தடுத்து ஹிட்டான படங்களை கொடுக்க ஆரம்பித்து தமிழ் சினிமாவில் ஆணித்தரமாக அசைக்க முடியாத இடத்த பிடிச்சாரு தளபதி விஜய். இடையில சில தோல்விகளை சந்திச்சார். இருந்தாலும் அடுத்தடுத்து துல்லாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான், தமிழன், யூத், வசீகரான்னு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து பெண் ரசிகர்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் விஜய் தன்னோட நளினமான ஆக்டிங்னால. அப்புறம் திருமலை, திருப்பாச்சி, கில்லி, சிவகாசி, மதுரைன்னு நல்ல ஃபைட் சீன்லாம் கலந்து தூக்கி அடித்து பறக்க விட்டு தமிழ் சினிமாவில் கான்ஃபிடண்டான இடத்தை பிடிச்சிட்டாரு தளபதி விஜய். நல்ல நடிப்பு, டான்ஸ், லவ், எமோஷன்ஸ், ஃபைட் சீன் அது இதுன்னு எல்லாத்துலேயும் கலக்கி இளைய தளபதினு செல்லப்பெரும் வாங்கினார் விஜய். அதுக்கப்புறம் போக்கிரி, அழகிய தமிழ் மகன், வேட்டைக்காரன், காவலன்னு படத்தை கொடுத்துட்டு சங்கர் டைரக்ஷனில் நண்பன்னு ஒரு தரமான படத்தை கொடுத்தாரு விஜய். ஹிட்டான படங்களை கொடுத்துட்டு தமிழ் சினிமாவில் 100 crore ஃபேமிலியில் விஜயும் சேர்ந்துட்டார். பிளாக் பஸ்டர் படமான துப்பாக்கியை அவரோட ரசிகர்களுக்காகவே கொடுத்து பிளாக் பஸ்டர் கட்டுமாகி 100 கோடியை தாண்டி வசூலும் சும்மா அழுனார். தமிழ் சினிமாவில் எடுத்தால் விஜய் இல்லைனா இல்லை, விஜய்க்குன்னு தனி இடத்தை கட்டிமாக பிடிச்சி வச்சுட்டாரு. ஒவ்வொரு படம் வெளிவரும்போது நிறைய விமர்சனத்தை வச்சு தான் அவரோட படமே வெளியே வரும். அப்படி இருந்தும் அடுத்தடுத்து 100 crore மூவிஸை கொடுத்துட்டே வந்தார் தளபதி விஜய். கத்தி, தெரி, மெர்சல், பைரவா, மெர்சல்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவிஸை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு யாரெல்லாம் இவரை சினிமாவுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னவங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டாரு தளபதி விஜய். நாளுக்கு நாள் படத்துக்கு படம் ரசிகர்கள் அதிகமாகிட்டே தான் போகிறாங்க. அப்புறம் ரசிகர்கள் சினிமாவில் கலக்கிறான்னு விஜய் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வரலன்னு உறுதியாக இருந்தார். அப்புறம் 2018 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட்டான சர்க்கார் படம் ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசும்போது மறைமுகமாக அரசியலுக்கு வரப்போகிற மாதிரி பேசினார். அப்போவே ரசிகர்கள்லாம் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு அவரோட ரசிகர்கள் எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்க்கார் படத்துலையும் ரொம்ப அரசியல் வசனங்களை விஜய் பேசியிருப்பார். படமும் விட்டாச்சு. அடுத்து பிகில், மாஸ்டர்னு வசூல் சும்மா தாறுமாறாக ஏறி சாதனையும் பண்ணுச்சு. அப்புறம் பீஸ்ட், வாரிசுன்னு எக்கனாமிக்கலாக ஹிட்டை கொடுத்து லியோனு ஒரு டாப் டக்கர் படத்தை கொடுத்தாரு விஜய். இப்படி விஜய் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடத்த பிடிச்சி ஃபேன்ஸ், கிட்ஸ், பெரியவங்க, லேடிஸ்னு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்துட்டாரு. அப்புறம் சடனாக விஜய் நான் இன்னும் ஒரு சில படத்தோட என்னோட சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்க போகிறேன்னு அறிக்கையை விட்டுட்டு கட்சி பெறையை வெளியிட்டார். நான் அரசியலுக்கு வர்றதுனால என்னால் நடிக்க முடியாது, 1-2 படத்தோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு விஜய். விஜய் ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்லலாம், கிளாஸ் ஹீரோன்னு சொல்லலாம், ஸ்டைலிஷ் ஹீரோன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்தை சினிமாவை தன் பக்கத்தில் வச்சுட்டு பல விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு பேரை வாங்கிட்டு விஜய் இப்படி சினிமாவை ஒதுக்குறது சினிமாவுக்கும் அதோட வர்த்தகத்துக்கும் ஏற்பானதில்லை. விஜய் இன்ட்ரோடக்ஷனுக்கே தேட்டர்லாம் சும்மா அலரும். விஜய் என்ன ட்ரெஸ் அந்த படத்தில் போட்டிருந்தாரோ அந்த காஸ்டியூம் ட்ரெண்ட் ஆகும். அவரோட டான்ஸ், அவரோட வாய்ஸ்னால அந்த சாங்கு ஹிட் ஆகும். தூரிதமான ஃபைட் சீன், காமெடி சீன், லவ் சீன்ஸ்லாம் சும்மா கலக்குவார். இவர் சினிமா விட்டு போகிறது சினிமா ஏற்றுக்காது. சமீபத்தில் ரீரிலீஸ் ஆன கில்லி 2004 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படத்தில் விஜயோட ஆக்டிங், டான்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட படம் 2004 வெளியாகி இப்போது 2024 ரீரிலீஸ் பண்ணாலும் அதோட ஹைப் கொஞ்சம் கூட குறையாமல் 3 நாளில் 12 கோடி வசூலை எட்டி ஒரு ரீரிலீஸ் படம் ஹிட்டான மூவி லிஸ்ட்டில் கில்லியும் சேர்ந்துருச்சு. அப்படி இருக்கும் அவரோட நடிப்பு இந்த காலத்துக்கும் அந்த படம் அவ்வளோ சூட் ஆகுது. ஸோ இப்படி படத்தெல்லாம் கொடுத்த விஜய் சினிமா விட்டு போகிறது சினிமாவே அக்செப்ட் பண்ணாது. அவரோட படத்தில் கத்தி, மெர்சல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன இடத்துல அவரோட ஆக்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு நல்ல படத்தெல்லாம் கொடுத்துட்டு விஜய் சினிமா விட்டு போகிறத சினிமாவே ஒத்துக்காது.
தளபதி விஜய் சினிமாவில் பல சாதனைகளை பிடிச்சிட்டாருன்னு ஆணித்தரமாக சொல்லலாம். இவ்வளோ வருஷமாக அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அவரோட ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. இவர் சினிமாவில் இல்லைன்னா விஜய் சினிமாவை விட்டு போக அந்த சினிமாவே ஏற்றுக்காது. வர்த்தக ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது எல்லாமே நம்ம விஜய்க்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி சினிமாவை விட்டு மக்களுக்கு, ரசிகர்களுக்கு நல்லது பண்ணணும்னு அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயந்தான். அவர் வருஷத்துக்கு 2-3 படத்தை நடிச்சுட்டு கோடியாக சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அதை விட்டு மக்கள் நலனுக்காக அரசியல் வரேன்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அரசியலுக்கு வரட்டும், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவர் அதோட அரசியலோட வருஷத்துக்கு இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் ஆகுது படம் நடிச்சுட்டு அவரோட ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணட்டும் தான் எல்லா ரசிகர்களுமே ஆசைப்படுறாங்க. தளபதி விஜய் சினிமாவை விட்டு போனோம்னா சினிமாவே தாங்காது, சினிமாவே விஜயை வெளியே விடாது, சினிமாவே அக்செப்ட் பண்ணாது, சினிமாவே விஜயை ஏற்றுக்காது. விஜய் எவ்வளோ சினிமாவை லவ் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலாக சினிமாவும் விஜயை லவ் பண்ணுது. விஜயும் சினிமாவை விட வேணாம், சினிமாவும் விஜயை விட வேணாம். இப்படி ஒரு ஜாம்பவான் சினிமாவை விட்டு போனால் சினிமாவுக்கே பெரிய இழப்பு தான். தளபதி விஜய் அரசியலுக்கு வரட்டும், நல்லது பண்ணட்டும். அதே நேரத்தில் அவரோட ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண சினிமாவை கட்டியமாக இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.